அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று உண்மையில் ஒரு முக்கியமான தினம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் அல்லாஹ் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்கு. இந்த மேட்டில் ஒரு முக்கியமான ஒரு டாக்டராக இருக்கிறது என் பிரதர் சன் மிஸ்டர் இர்ஷாத். அவர் எனக்கு அனுப்பினாரு ஒரு போஸ்ட் ஒன்று. அங்கிள் இதை நீங்கள் எழுமானாலும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கிறதுனால ப்ரொமோட் பண்ணுங்கன்னு அனுப்பினார். இப்போ நான் உண்மையில செய்தது இவங்க செய்கிற இந்த நற்காரியத்துக்கு, அதாவது இந்த சமூகத்தில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றியான சரியான ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்போ இவங்க அந்த அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்திக்கிறாங்க. ரமதானில் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், உண்மையில் ரமஜான் நோக்கம் ஏழைகளோட பசிய அனைவரும் உணரணும்ன்றதான் உண்மையான நோக்கம். ஆனால் இந்த நடைமுறையில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அப்படி ஒன்று இல்லை. என்னென்றால் பொதுவாக மற்ற மாதத்தில் இல்லாத உணவுப் பொருட்கள் எல்லாம் இந்த ரமஜானில் வந்து எங்களோட டேபிளில் எங்களோட பிளேட்டில் வந்து நிறைஞ்சிடும். எனவே நாங்கள் இஸ்லாமிய ரீதியாக இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது, ரமஜானும் அது கிடைக்குது. அதுக்கு பதிலாக ரமஜான் முடிகிற நேரம் எல்லாரும் நோயாளியாக வராங்க. இப்போ அதுக்கு ஒரு அவேர்னஸாகத்தான் இந்த மேட் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு அங்கன்ற ரீதியிலையும் இதுக்கு நான் ஒரு பொதுமகன், அதாவது ஒரு சோஷியல் ஒர்க்குன்ற ரீதியிலையும் இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி தான் உண்மையிலேயே சப்போர்ட் பண்ணினது. கடைசி வரையில் எனக்கு நான் ஒரு வினராக வரும்னு எதிர்பார்த்து நான் ஆரம்பிக்கல. அதை நான் ஒரு பழமொழி சொன்னேன், தேன் பிச்சா கை நக்கணும் அப்படின்னு. நான் உண்மையில தேனை பிச்சு கொடுக்க போயிட்டு எனக்கும் கை நக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி 3rd place கிடைச்சிது. அதான் உண்மை. அப்போ இது சமூகத்துக்கு போக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், நாங்கள் எங்களுக்கு பார்க்குறோம் எங்களை நடைமுறையில் அன்றாடம் இளம் வயது ஆட்கள், உதாரணமாக 40 வயதுக்குள்ள இளம் வயது ஆட்கள் கூட இந்த ப்ரெஷர் அல்லது சுகர் அல்லது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி மௌத்தாகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவர் ஒவ்வொரு கிழமையும் நோம்பு பிடிப்பார். மாதத்தில் பிடிக்க வேண்டிய சுண்ணத்து நோம்பெல்லாம் பிடிப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் ஜொக்கின் போவார். ஆனால் அவர் ஜொக்கின் போகிற நேரம் தான் மௌத்து, அவருக்கு மௌத்து ஏற்பட்டு அப்படித்தான். இன்னும் ஒரு என்ன ஃப்ரெண்ட், அவருக்கு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், என்ன கிளாஸ்மேட், லாஸ்ட் வீக் மௌத்தானார் ஒரு டீச்சர். அவர் சேஞ்ச் ஸ்மோக். அவருக்கும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கல. அவரோட நேரம் வந்துச்சு, அது வேற விஷயம். இருந்தாலும் நாங்கள் எங்களோட உடம்புக்குன்னு ஒரு ரைட் கொடுக்கணும். நாங்கள் அல்லாஹ் தாலா சொல்லிக்கிற மரமையிலாம் நாங்கள் அது பதில் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் இருக்கிறது மாதிரி எங்களோட உடம்புக்கு ஒரு ரைட் ஒன்று இருக்குது. அதுக்கு மரமையில கேள்வி கணக்கிக்கதான், உனக்கு உடம்புக்கு நீ பாதுகாக்க வேண்டியதை செய்யலேன்றது பதில் சொல்லணும். அப்போ நாங்கள் அதை பற்றி கவனம் எடுக்கிறோம் இல்லை. அதனால் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் இந்த நோய்களில் விழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி இருக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு முயற்சி பாராட்டத்தக்கது. நான் உண்மையில இதில் ஒரு சப்போர்ட்டராகத்தான் உள்ளுக்கு வந்தது. ஆனால் கடைசியில் ஒரு வினராக வெளியில் போகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உதவி செய்ய போனால் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு விளங்காமலே ஒரு வெற்றியை தருவான். அதான் எனக்கும் கிடைச்சது. அதே போல் இன்னைக்கு இது பேசின விஷயத்தில் நிறைய வேண்டுகோள்கள் இடப்பட்டுச்சு. சமூகத்தில் உள்ள முக்கியமான ஆட்களை நீங்கள் கால் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. அந்த வகையில் நான் அகில இலங்கை YMMA பேரவையின் தேசிய தலைவர், நேஷனல் பிரசிடென்ட். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க கேட்டாங்க இதை சாதாரண மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அகில இலங்கை ரீதியாக 172 பிரான்ச்சஸ் இருக்குது, எங்களோட கிளைகள். அதே போல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிரெக்டர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏலும் இந்த மெசேஜை டிஸ்ட்ரிக்ட் டிரெக்டர் ஊடாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை மையமாகப்படுத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் அந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அம்பாறை பர்டிகுலோ பிரதேசத்தை மையப்படுத்தி எங்களுக்கு ஏலும் YMMA ஊடாக இந்த மெசேஜை அந்த பிரதேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. YMMA மட்டுமே இல்லை, மற்ற நிறுவனங்களும் இது ஒத்துழைக்கணும். என்னன்னு சொன்னால், ஆக கூடுதலான பாதிக்கப்படுற மக்கள் எங்களோட முஸ்லீம்கள் தான். என்னென்ன எங்களுக்குள்ள அந்த சாப்பாட்டில் கட்டுப்பாடு இல்லாத பிரச்சனை. அப்போ அதனால் எங்களுக்கு ஏலும் ஹுத்பா பிரசங்கங்களை இதுக்கு பாவிக்க இயலும். அப்போ அதை வந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஊடாக அதை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தலாம்.
அதே போல் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் இப்போ மொஸ் ஃபெடரேஷன் வந்துட்டு இப்போ கொலம்புல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மொஸ் ஃபெடரேஷன் இருக்குது. அப்போ எங்களுக்கு ஏழும் அந்த மொஸ் ஃபெடரேஷனில் அணுகி அவங்களூடாக இந்த ரீச் பண்ணுறதுக்கு என்ன செய்யறாங்க. YMMA சாதாரணமாக 2 விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று டிபி சம்பந்தமாக விழிப்புணர்வு கொடுக்கறதும் அதை குறைக்கிறதுக்காக ஏற்பாடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இப்போ எங்களுக்கு ஏழும் அது அந்த சப்ஜெக்டுக்குள்ள இந்த விஷயத்தையும் உட்படுத்தி எங்களுக்கு வேலைகள் செய்யலாம். அப்போ நான் இந்த MERT ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களோட மேட்ச் பண்ணி எங்களூடாக இந்த மெசேஜை நீங்க கொண்டு போகலாம். நாங்கள் அதுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல ஃபெடரேஷன்ஸ் எங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி கொழும்புல நான் ஒரு பிரதேசத்துல காசி ஜட்ஜாக இருக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்குறோம், இது உங்களுக்கு தெரியாத ஒரு மெசேஜ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னன்னு சொன்னால் சில விவாகரத்து கூட வர்றது நோய் காரணமாக வந்து சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு ஜட்ஜுங்களுக்கு இவங்க நோய்களை ஒழிச்சு மறைச்சி வந்து விவாகம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ அது ஒரு விவாகரத்துக்கு ஒரு காரணமாக வருது. இஸ்லாத்து அனுமதி தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால் விவாகரத்து பெறலாம். அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூட எங்களோட சமூகத்துக்கு ஆளாக வேண்டி இருக்குது. எனவே நான் மெசேஜ் என்னன்னு சொன்னால் இந்த MERT ஆயத்தின் ஊடாக இந்த நிறுவனம் ஊடாக அனைவரும் கைகோர்த்து இந்த மெசேஜை கிரமமாக முழு நாட்டுக்கும் எடுத்து சென்று முழு நாட்டிலையும் ஒரு அவேர்னஸ் உருவாக்கி இதுக்கு ரமதான் மாதம் மட்டும் இல்லை மற்ற மாதங்கள்லையும் இந்த ரீச் பண்ண வச்சு இதனூடாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்துங்க என்று சொல்லி நாங்களும் அதுக்கு முன்வருவோம் சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.